குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபெயர்ச்ச ராகவே கேத்தவே நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 9/6/2024 ஸ்ரீ குரோதி வருடம் வைகாசி மாதம் 27ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 3:30 முதல் 4:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 11:30 முதல் 12 மணி வரை, மதியம் 1:30 முதல் 2:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை. குளிகை 3 முதல் 4:30 வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் காலை 5:52க்கு, கரணன் 10:30 முதல் 12 வரை. திதி இன்று மாலை 5:37 வரை திருதியை, பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் இன்று இரவு 10:19 வரை புனர்பூசம், பின்பு பூசம். நாமயோகம் இன்று மாலை 6:48 வரை விருத்தி, பின்பு துருவம். கரணம் இன்று அதிகாலை 5:31 வரை தைத்துலம், பின்பு மாலை 5:37 வரை கரசை, பின்பு வணிசை. அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று இரவு 10:19 வரை கேட்டை, பின்பு மூலம். சந்திராஷ்டமம் உடைய ராசி விருச்சக ராசி மற்றும் தனுசு ராசி. இரவு 10:19 வரை கேட்டை நட்சத்திரம் நடக்கிறது, பிறகு மூலம். கேட்டை என்பது விருச்சக ராசியில் வரும், மூலம் என்பது தனுசு ராசியில் வரக்கூடிய முதல் நட்சத்திர பாதம். இன்றைய நாளுக்கான பண்டிகை கீழ் திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் சன்னதி எதிரில் ஸ்ரீ ஹனுமானுக்கு திருமஞ்சனம். பத்ராச்சலம் ஸ்ரீ ராமபிரான் வாகனத்தில் புறப்பாடு. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ சிவபெருமானை வழிபட மோட்சம் உண்டாகும். விரதாதி விசேஷங்கள், சுப முகூர்த்த தினம். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? உயர் பதவிகள் ஏற்க சாதகமான நாள், வியாபார பணிகளை செய்ய நல்ல நாள், முக்கிய பிரமுகர்களை சந்திக்க நல்ல நாள், புதிய ஆடைகளை அணிவதற்கு சிறந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 2:31 முதல் 4:15 வரையில் மேஷ லக்னம், 4:16 முதல் 6:21 வரையில் ரிஷப லக்னம், காலை 6:22 முதல் 8:33 வரையில் மிதுன லக்னம், 8:34 முதல் காலை 10:41 வரையில் கடக லக்னம், 10:42 முதல் 12:43 வரை சிம்ம லக்னம், மதியம் 12:44 முதல் 2:43 வரையில் கன்னி லக்னம், 2:44 முதல் மாலை 4:49 வரையில் துலாம் லக்னம், 4:50 முதல் இரவு 7 மணி வரை விருச்சக லக்னம், இரவு 7:01 முதல் 9:08 வரையில் தனுசு லக்னம், 9:09 முதல் 11:02 வரையில் மகர லக்னம், 11:03 முதல் 12:45 வரையில் கும்ப லக்னம், 12:46 முதல் காலை 2:26 வரையில் மீன லக்னம். ஞாயிற்றுக்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சூரிய பகவான். அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் வீட்டில் தீபங்கள் ஏற்றி சூரிய பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை உச்சரிப்பதும்,
வீட்டில் ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகங்களை கேட்பவர்களுக்கு பகைவர் தொல்லை நீக்கம். எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அவற்றை சிறப்பாக நடத்தி காட்டுவீர்கள். ஸ்ரீ ராமபிரான் ஸ்ரீ ராவணனை வீழ்த்த செய்வதறியாமல் திகைத்த போது ஸ்ரீ அகத்திய மாமுனிவரால் அருளப்பட்டதே ஸ்ரீ ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகம். இவை தமிழிலும் இருக்கிறது, சமஸ்கிருத மொழியிலும் இருக்கிறது. இந்த ஆதித்ய ஹிருதய ஸ்லோகமானது மிகவும் மகிமை வாய்ந்தது. இவற்றை பாராயணம் செய்பவர்களுக்கு பகைவர் தொல்லைகள் என்பது இருக்காது. பிறரை மிக எளிதாக வெற்றி கொள்ள முடியும். மறைமுக எதிரிகள் தொல்லைகள் நீங்கும். ஜெயிக்கக்கூடிய மகா மந்திரம் ஸ்ரீ ஆதித்ய ஸ்லோகம். ஆகவே ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் பாராயணம் செய்தால் அதி அற்புதமான பலன் கிடைக்கும். முன்னோர்களுடைய ஆசை கிடைக்கும். வாழ்க்கையில் ஏற்றம் உண்டாக்கும். ஆயுள் பலம், ஆரோக்கிய பலம், ஐஸ்வர்ய பலம் பெறக்கூடும். ஸ்ரீ சூரிய பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை ஆத்மார்த்தமாக பாராயணம் செய்பவர்களுக்கு எல்லா விதமான சக்திகளும் கிடைக்கும். இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல் அதிகரிக்கும். ஓம் அஸ்வத் வஜாய வித்மகே பாச ஹஸ்தாய தீமகே தன்னோ சூரிய பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை. ஓம் அஸ்வத் வஜாய வித்மகே பாச ஹஸ்தாய தீமகே தன்னோ சூரிய பிரசோதயாத். ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் ஸ்ரீ சூரிய பகவானுக்கு திணையினால் அல்லது கோதுமையினால் செய்த உணவினை நைவேத்தியமாக படைத்து அவற்றை ஏழை எளியவர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கலாம் அல்லது உணவு அன்னதானம் செய்வது நல்லது. 12 ராசிக்காரர்களும் உங்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது நல்லது. ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. ஞாயிற்றுக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவானுக்கான ஹோரை. 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. மதியம் 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 4 முதல் மாலை 5 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636, ஜிபே எண் 93811626366. மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷ ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருக பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷ ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் வைகாசி மாதம் 27ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது மேஷ ராசி அன்பர்களே, ராசியிலேயே செவ்வாய் பகவான், வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் சுக்கிர பகவான், குரு பகவான், சூரிய பகவானுடைய சஞ்சாரம், முயற்சி ஸ்தானத்தில் புதன் பகவான் சஞ்சாரம் செய்கிறார். சந்திர பகவானும் சஞ்சரிக்கிறார். பயணங்கள் மூலம் நன்மைகள் ஏற்படும்.
இழுபறியாக இருந்து வந்த வேலைகள், சில வழக்குகள் சாதகமாக நடக்கும். எதிர்பாராத விஷயங்கள் இன்றைய தினம் கைகூடி வரும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். முயற்சிக்கு தகுந்தபடி வரவுகள் அதிகரிக்கும். விளையாட்டு தொடர்பான வேலைகளில் தனிப்பட்ட ஆர்வங்கள் இருக்கும். விளையாட்டு தொடர்பாக பயிற்சியாளர்களுக்கு நல்லதொரு ஈடுபாடு உண்டாக்கும். வருமானத்திற்குண்டான வழி கிடைக்கும். வரவு செலவுக்கு ஏற்றாற்போல் இன்றைய நாள் அனுசரித்து செல்வீர்கள். உங்களுடைய உழைப்பை அதிகப்படுத்தும் பொழுது வரவுகளும் அதிகரிக்கலாம். முயற்சிக்கு உண்டானபடி முன்னேற்றங்கள் கிடைக்கும். தனிப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு புதுவிதமான புரிதல் ஏற்படும். நுணுக்கங்களை தெரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். மறைமுகமான எதிர்ப்புகளை நீக்க வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். மன அமைப்பும் சரி, உடல் அமைப்பும் சீராக இருக்கும். தம்பதிகளுக்கிடையே நல்லதொரு புரிதல் இருக்கும். மகிழ்ச்சிகரமாக இந்த நாளை செயல்படுத்துவீர்கள். ஆதரவு மேம்படும். ஆனந்தமாக இருப்பீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் தொடர்பான செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ விநாயக பெருமானுடைய வழிபாடு நல்லது. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை நன்மைகள் ஏற்படும். விநாயக பெருமானை வழிபடுங்கள். தடை தாமதங்கள் நீங்கி முன்னேற்றங்கள் பிறக்கும். பயணங்களால் நன்மைகள் ஏற்படும். இழுபறியாக இருந்து வந்த வழக்குகள் சாதகமாக அமைய வாய்ப்புகள் உண்டு. கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். பேச்சில் நிதானம் இருக்கும். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருமாள் வழிபாடும் நல்லது. தாயாரை மட்டும் நீங்கள் தரிசனம் செய்யாமல் சேர்த்து பெருமாளையும் வணங்குங்கள். பரணி நட்சத்திரக்காரர்களை சாதகமான நாளாக அமையும். முயற்சிக்கு தகுந்தபடி முன்னேற்றங்கள் பிறக்கும். பண வரவுக்கு தாராளமாக இடம் உண்டு. பணத்தை கையில் பத்திரப்படுத்திக் கொள்ள முயற்சி செய்வீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு இன்றைய நாள் உண்டு. தனிப்பட்ட செயல்களில் ஆர்வம் மிகுதியாகும். கிருத்திகா நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஞாயிற்றுக்கிழமை தினம் சூரிய பகவானுடைய வழிபாடு உங்களுக்கு அதிகமான நல்லதை ஏற்படுத்தும். நன்மைகளை உருவாக்கி கொடுக்கும். முன்னேற்றங்கள் மிகுதியாகும். எண்ணியதை சாதித்து காட்டுவீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமை, உடல்நிலையில் முன்னேற்றங்கள் ஏற்படும். எதிர்ப்புகளை நீக்கி வெற்றியும் பெறுவீர்கள். மறைமுகமாக இருந்த தொந்தரவுகள் விலகும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் வைகாசி மாதம் 27ஆம் நாள். ராசியிலேயே சுக்கிர பகவான், குரு பகவான், சூரிய பகவானுடைய சஞ்சாரம். வாக்குஸ்தானத்தில் புதன் பகவான் சஞ்சரிக்கிறார்.
புதன் பகவானோடு சந்திர பகவானுடைய சஞ்சாரமும் அமைகிறது. குடும்பத்தில் நல்ல ஒத்துழைப்பு மேம்படும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த தாமதங்கள் குறையும். உடலில் தோற்ற பொலிவுகள் அதிகரிக்கும். விலை உயர்ந்த பொருட்கள் மீதான ஆர்வம் ஏற்படும். நீண்ட நாளாக இருந்த பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. பழைய சங்கடங்கள் மறையும். உத்தியோகத்தில் வேலைகளில் நல்லதொரு உயர்வு ஏற்பட வாய்ப்புகள் கிட்டும். எதிர்பார்த்த இடங்களுக்கு இடம் மாறுதல் நடக்கலாம். புதியவர்களுடைய ஆதரவு பெருக்கும். நன்மைகள் அதிகரிக்கும். போட்டி நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிக நன்மையை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது அனுகூலத்தை கொடுக்கும். புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்குவதற்கு சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது விசேஷம். ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது சிறப்பு. மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள். நட்பு ராசிகள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் அடர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகா நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஒத்துழைப்பு மேம்படும். குடும்ப நபர்களால் ஆதரவு உண்டு. பணம் தொடர்பாக இருந்த பிரச்சனைகள் தீரும். மன உளைச்சல் இல்லாமல் மிக சிறப்பாக, சந்தோஷமாக, ஆனந்தமாக இருப்பீர்கள். ரோஹிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை வழிபாடு, அம்மன் வழிபாடு நல்லது. ஆர்வம் அதிகரிக்கும். மேன்மையாக இருப்பீர்கள். சந்தோஷம், உற்சாகம் பிறக்கும். செயல்களில் சுறுசுறுப்பாக இயங்குவீர்கள். மிருகசீரிஷ நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. அறிமுகம் ஏற்படும். புதியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். ஆனந்தமாக இருப்பீர்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்களே, தொட்ட காரியங்கள் துலங்கும். உங்களுடைய சுற்றுச்சூழல் மகிழ்ச்சியாகவே அமையும். இந்த நாள் அதிர்ஷ்டம், ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் வைகாசி மாதம் 27ஆம் நாள். ராசியிலேயே புதன் பகவானுடைய சஞ்சாரம், சந்திர பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. மனநிலையில் சிறு சிறு மாற்றங்கள் வரலாம். குழப்பங்கள் உண்டாகும். சில காரியத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்தாலும் அதிலும் மாற்றம் வரும். எண்ணியபடி வேலைகள் என்பது சில நேரம் நடக்காமல் கூட போகும். முயற்சிக்கக்கூடிய சில விஷயங்களில் புதிய அனுபவங்கள் கிடைக்கும். புதிய நபர்களால் மாறுபட்ட தருணம் உண்டாகும். தற்பெருமையான பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. மிதுன ராசி அன்பர்களே, பணம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். தலைமை அதிகாரிகளிடம் விட்டுக் கொடுத்து செல்லுங்கள். பண வரவு வருவதற்கான நாளாக அமையும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை தரும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது, இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை
அதீதமான நல்ல பலனை தரும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் நல்லபடியாக நடக்கும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசீரிஷ நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு இந்த நாள் நல்லது. சஞ்சலமான நாளாக அமையும். எதையும் சரிபட தீர்வு எடுக்க முடியாமல் போகும். சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களில் சில புரிதல் என்பது காணப்படாது. முயற்சிகள் செய்யும் பொழுது அதில் புதிய அனுபவங்கள் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ அம்பிகை வழிபாடு நல்லது. ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய ராகுகால பூஜையில் பங்கு பெறுங்கள். பிரத்யங்கரா தேவி வழிபாடு, மாலிங்கன ஸ்ரீ சரபேஸ்வரர் வழிபாடு மிக நல்லது. அதிலும் ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய ராகுகால பூஜையானது மிக விசேஷமாக போற்றப்படுகிறது. துர்க்கை அம்மனுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடலாம், தீபங்கள் ஏற்றலாம். ராகு பகவான் என்பவர் சாயா கிரகம், நிழல் கிரகம். ராகு பகவானுக்கு உண்டான தானியமானது கருப்பு உளுந்து. அந்த ராகு கால நேரத்தில் நவ கிரகங்களில் வீற்றிருக்கக்கூடிய ராகு பகவானுக்கு கருப்பு உளுந்தினால் வடை செய்து நைவேத்தியம் செய்து அவற்றை பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கலாம். இப்படி செய்யும் போது ராகு பகவானால் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தாக்கங்கள் படிப்படியாக நிவர்த்தியாகும். அந்தந்த கிரகங்களுக்கு உரிதான தானியங்கள் சமர்ப்பிக்கும் போது உங்களுடைய கோச்சார ரீதியாகவும் ஜாதக அமைப்பு படியும் ராசிப்படி நவாம்சப்படி இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாள் கவனமாகத்தான் இருக்க வேண்டும். பேசக்கூடிய விஷயங்களில் பொறுமை, நிதானம் தேவை. தற்பெருமையான பேச்சுக்களை தவிர்ப்பது அவசியம். கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனமாகவே இருங்கள். ராசிக்கான அமைப்பு படியும் நட்சத்திர அமைப்பின் படியும் வழிபாடு முறைகள் மேற்கொள்ளும் பொழுது உங்களுடைய சங்கடங்கள் மறைய வாய்ப்புகள் அதிகம் உண்டு. புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு மற்றும் சிவபெருமானையும் வழிபடலாம். பிறருக்காக விட்டு கொடுத்து செல்லுங்கள். பணம் கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனைகள் தீரும். தலைமை அதிகாரிகளிடத்தில் அனுசரித்து பேசுவது, பழகுவது நல்லது. சற்று ஒதுங்கி வெளியே இருங்கள், அதுவே உங்களுக்கு சிறப்பு. இந்த நாள் தெய்வ அனுகிரகம் வேண்டி வழிபாடுகளை செய்யும் பொழுது மிகுதியான பலன் கிடைக்கும். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ அம்பிகையே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் வைகாசி மாதம் 27ஆம் நாள். எதையும் சமாளிக்கக்கூடிய பக்குவம் ஏற்படும். தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் மிக சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் அவ்வப்போது சின்ன சின்ன தடை தாமதங்கள் ஏற்படலாம். மன சஞ்சலங்கள் தீர சூரிய பகவானை வழிபாடு செய்வது நல்லது. வீட்டில் ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகங்களை உச்சரித்துக் கொண்டு இருப்பது மிக விசேஷம். இறை சம்பந்தமான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். சிவபெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு அமோகமான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதை தவிர்க்க வேண்டும். தேவையற்ற விஷயங்களுக்கு பணத்தை செலவு செய்ய வேண்டாம். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய எண்ணங்கள், நுணுக்கங்கள் உண்டாகும். நல்ல விதமாக வருமானம் வருவதற்கான சூழ்நிலைகள் உண்டு. தன வரவிற்கான சூழ்நிலைகள் அதிகரிக்கும். வருமானம் பெருகும். லாபம் நிறைந்த நாள். வீட்டினுடைய நிலையை மிக அழகாக லாவகமாக கையாளுவீர்கள்.
உங்களுடைய ராசிநாதன் சந்திர பகவான் விரயஸ்தானத்தில் இருப்பதால் சற்று மனக்குழப்பமாகவும் இருக்கும். எதை எப்படி செய்வது என்கிற புரிதல் காணப்படாது. முயற்சி ஸ்தானத்தில் கேத்து பகவான் சஞ்சாரம் செய்கிறார். இளைய சகோதரன் மற்றும் சகோதரிகளுடைய தேவைகளுக்காக பணத்தை செலவு செய்யலாம், அல்லது அவர்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களுக்காக நீங்கள் தலைமையேற்று நடத்துவீர்கள். சூழ்நிலைகளை மிக அழகாக கையாளக்கூடிய அமைப்பும் உண்டு. 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், பாகிஸ்தானத்தில் ராகு பகவான், தசமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், லாபஸ்தானத்தில் சுக்கிர பகவான், குரு பகவான், சூரிய பகவானுடைய சஞ்சாரம், விரய பாவகத்தில் மிதுன ராசியின் அதிபதி புதன் பகவானும் உங்கள் ராசியின் அதிபதி சந்திர பகவானுடைய சஞ்சாரமும் மிக சிறப்பாக இருக்கிறது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். கல்வி, வேலை, பூமி சார்ந்த காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவான் ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி அல்லது சிவபெருமானை வழிபடலாம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானை நினைத்து பிரார்த்தனை செய்து கொள்ள சகல நன்மைகள் உண்டாக்கும். அவரே குரு காரகன், புத்திரகாரகன். இன்றைய நாள் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுமே முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கும். முயற்சி திருவினையாக்கும். நல்லதே நடக்கும். மனதில் பக்குவம் அதிகரிக்கும். சாதுரியம் பிறக்கும். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு சிறப்பு. சிவசூரிய பகவான் வழிபாடு செய்தால் நலம் பெறுவீர்கள். ஆர்வம் ஏற்படும். செலவுகளை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கும். இறை சம்பந்தமான வேலைகள் சிறப்பாக நடக்கும். ஆதாயம் ஏற்படும் நாள். ஆயிலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 12வது வீடான விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அந்த இடம்தான் அவருடைய ஆட்சியும் கூட. வரவுகள் நிறைந்த நாளாக இருக்கும். தொழில் லாபம் உண்டாக்கும். முன்னேற்றத்திற்கான செயல்பாடுகள் சிறப்பாக அமையும். தெய்வ அனுகிரகத்தோடு இந்த நாளை மிக அழகாக கடந்து செல்வீர்கள். வருமான உயர்வு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. தன வரவின் காரணமாக சேமிக்க முயற்சி செய்வீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிவராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் வைகாசி மாதம் 27ஆம் நாள். சூரிய பகவானுடைய அனுகிரகம் நிறைந்த நாள். இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சூரிய பகவானே. ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் வெகு சீக்கிரமாக அதிகாலை பொழுதை எழுந்து வீட்டில் ஸ்ரீ சூரிய பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை 27 முறை பாராயணம் செய்வது விசேஷம். எதையும் செய்யக்கூடிய ஆற்றல் உங்களுக்குள் அதிகரிக்கலாம். பெற்றவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். துணிவே துணை என சில வேலைகளை செய்து முடிக்கக்கூடும். பெற்றோர்களுடைய ஆதரவு கிடைக்கும். ஆசைகளை பூர்த்தி செய்து வைப்பீர்கள். வெளி வட்டாரத்தில் மதிப்பு உயரும். எதிர்பாராத சிலருடைய அறிமுகத்தினால் மாற்றங்கள் வரலாம். வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் சாதகமாகும். உத்தியோகத்தில் சக நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். மேன்மை நிறைந்த நாளாகவே அமையும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவான். இந்த கிரகங்களின் ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம்.
அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் மகன் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேது பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி பிள்ளையார் வழிபாடு நல்லது. சாதுரியமாக சிந்திப்பீர்கள், திறமையாக காணப்படுவீர்கள். புதியதொரு அனுபவம் ஏற்படும், மனப்பக்குவம் உண்டாகும். பூரம் நட்சத்திரக்காரர்களை 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. ஞாயிற்றுக்கிழமை தினம் மாற்றம் ஏற்படும். சிலருடைய செயல்பாடுகள் அறிமுகம் உண்டாக்கும். எதிர்பாராத வகையில் சிலருடைய நட்பு கிடைக்கும். வெளி வட்டாரத்தில் மதிப்பு உயரும். கௌரவமாக சில வேலைகளை செய்து முடிப்பீர்கள். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஞாயிற்றுக்கிழமை தினம் உங்களுடைய நட்சத்திரத்தின் அதிபதி சூரிய பகவானுக்கு உண்டான நாள் மேன்மை நிறைந்த நாளாக இருக்கும். சக நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். ஒப்பந்தங்கள் கைகூடும். வியாபாரத்தில் புதிய சாதனையை நிகழ்த்துவீர்கள். சாதகம் நிறைந்த நாள். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் யோகம் பெற்று சிறப்பாக வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். குலம் தழைத்து செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க. சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636. ஜிபே எண் 93811626336. கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னி ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னி ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் வைகாசி மாதம் 27ஆம் நாள் ராசியிலேயே கேத்து பகவான். 6ஆம் இடம் ருணரோக சத்துருஸ்தானத்தில் சனி பகவான். களத்திராஸ்தானத்தில் ராகு பகவானுடைய சஞ்சாரம். அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான். கடினமான வேலைகளை கூட மிக எளிமையாக சாதாரணமாக செய்து முடிப்பீர்கள். உறவினர்களால் ஆதாயம் ஏற்படும். வீடு மனை சார்ந்த விஷயங்கள் சாதகமாக அமையும். உத்தியோகத்தில் மதிப்பு உயரும், மரியாதை கூடும். வியாபார இடமாற்றம் குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கும். திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுதல்களை பெறுவீர்கள். சில அனுபவங்களால் புதிய கண்ணோட்டம் பிறக்கும். நிறைவு நிறைந்த நாள் கன்னிராசி அன்பர்களுக்கு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது நன்மை ஏற்படுத்தும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம்.
அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு இந்த ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் நல்லது. ஆதாயம் ஏற்படும். கடினமாக உழைப்பீர்கள். முன்னேற்றங்களுக்குண்டான நாளாக அமையும். எல்லா வேலைகளையும் மிக சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் அதிகரிக்கும். நல்லதொரு ஆதாயம் கிடைக்கும். உறவினர்களால் மேன்மையாக இருப்பீர்கள். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை வழிபாடு நல்லது. மதிப்பு உயரும். மரியாதை கூடும். வீடு மனை சார்ந்த விஷயங்கள் கை கொடுக்கும். நம்பிக்கை நிறைந்த நாளாக அமையும். புதிதாக பொருள் வாங்குவீர்கள். ஆடம்பரமான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். வியாபாரத்தில் இடமாற்றங்கள் என்பது உண்டாகும். சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் செயல்படுவீர்கள். சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. மன நிறைவு இருக்கும். புதியதொரு விஷயங்கள் கைகூடும். பாராட்டுகளை பெறுவீர்கள். வியாபாரத்தினுடைய செயல்பாடுகள் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மையலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. பிடிவாத போக்கினை குறைத்துக் கொள்வது நல்லது. துலாம் ராசி அன்பர்களே, ஞாயிற்றுக்கிழமை தினம் வைகாசி மாதம் 27ஆம் நாள். வியாபாரத்தினுடைய சூழ்நிலைகளையும் வாடிக்கையாளர்களுடைய வருகையை பொறுத்து வியாபாரம் நடக்கும் என்பதை நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள். எதிலும் அவசரப்பட வேண்டாம். மற்றவர்களை பார்த்து எந்த விதத்திலும் ஏக்கம் கொள்ளாதீர்கள். யாரையும் எதை பார்த்தும் நீங்கள் செய்ய வேண்டாம். உங்களுக்கான கடமைகளில் மட்டும் கவனம் செலுத்துவது சிறப்பு. தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான சூழல் அமையும். தலைமை அதிகாரிகளிடத்தில் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வதே சிறப்பு. காப்பக வேலைகளில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் உண்டாகும். வீட்டில் பிள்ளைகளால் நல்லதொரு மகிழ்ச்சி அதிகரிக்கும். நிதானமாக ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் எடுத்து செல்லும் போதுதான் இந்த நாள் சுபிக்ஷமான பலன்களையே நீங்கள் பெற முடியும். ராசிக்கான அமைப்பு படி ஞாயிற்றுக்கிழமை தினம் வைகாசி மாதம் 27ஆம் நாள் சூரிய நமஸ்காரம் செய்வது மிக சிறப்பு. காரணம், சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். சுக்கிர பகவான் குரு பகவான் நோடு கூடவே அமைகிறார். ஆகவே சூரிய நமஸ்காரம் அதிகாலை பொழுது சீக்கிரமாக எழுந்து வீட்டில் தீபங்கள் ஏற்றி வழிபடுவதால் உங்கள் வாழ்க்கையில் பல நிலைகளில் மாற்றங்கள் ஏற்படும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரர்களே, பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் களத்திர ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். தேவையற்ற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள். எண்ணத்தில் தெளிவு தேவை. தியானம், யோகாசன பயிற்சிகள் அவசியம். பிடிவாதத்தை கைவிடுவது விசேஷம். தேவைகள் பூர்த்தி செய்வதற்கான வாய்ப்புகள் கிட்டும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மன் வழிபாடு நல்லது. ஞாயிற்றுக்கிழமை தினம் மிக விசேஷம். சுவாதி நட்சத்திரக்காரர்களே, அம்மன் கோவிலுக்கு சென்று தீபங்கள் ஏற்றி வழிபடலாம்.
துர்க்கை அம்மன் ராகு கால பூஜை நேரத்தில் வணங்கி வருவதால் பல தடைகள் தாமதங்கள் நீங்கும். ராகு கேது பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அகலும். ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகை என்று வழிபட வேண்டும். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்ல வேண்டிய நாள். தலைமை அதிகாரிகளுடைய ஆதரவு பெருகும். நன்மைகள் அதிகரிக்கும். உற்சாகமாக இருப்பீர்கள். பிறரிடத்தில் விட்டுக் கொடுத்து செல்வதால் வேலைகள் கைகூடும். நன்மைகள் நிறைவாக இருக்கும். விசாக நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. விசாக நட்சத்திரக்காரர்களே, மதிப்பு மரியாதை கூடும். நிதானமாக இருக்க வேண்டிய நாள். குழந்தைகளிடத்தில் அன்பு அதிகரிக்கும். மதிப்பு மரியாதை கூடும். இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைக எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சக ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சக ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் வைகாசி மாதம் 27ஆம் நாள் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும்போது குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புகள் ஏற்பட்டு நீங்கும். குடும்ப ஒற்றுமை மேம்படும். தம்பதிகளுக்கிடையே புரிதல் உண்டாக்கும். பணம் வாங்குவது கொடுப்பது சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்கள். பிறருடைய ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படலாம். குழந்தைகளுடைய குணநலன்களை புரிந்து நடப்பது அவசியம். உறவினர்களிடையே எந்த சலசலப்பும் இல்லாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். கடன் சார்ந்த விஷயங்களில் சற்று கனிவாக பேசுவது, பதில் அளிப்பது நல்லது. யாரையும் எந்த விதத்திலும் குறைவாக எண்ணாதீர்கள். பிறருடைய செயல்களை பற்றி பேசாமல் இருக்க வேண்டும். குடும்ப நபர்களுடைய ஆதரவு வேண்டி பணிவாக நடப்பது, கனிவாக பேசுவதே விசேஷம். எந்த ஒரு சூழ்நிலையிலும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று முடிவெடுக்காதீர்கள். சூழ்நிலைகளை உணர்ந்து செயல்பட்டால் நல்லது. உடல் நலம் சார்ந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். விருச்சக ராசியில் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். சில வேலைகளில் ஆர்வமில்லாத தன்மை இருக்கும். மாணவர்களுக்கு படிப்பின் மீதான ஆர்வமின்மை உண்டாகலாம். போட்டிகள் மற்றும் விளையாட்டு சம்பந்தமான விஷயங்களில் கவனமாக இருங்கள். எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் அலைச்சல் உண்டாகும். சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சார்ந்த காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு மற்றும் சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும். தம்பதிகளுக்கிடையே புரிதல் இருக்கும். பணம் சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கையாகவே இருங்கள். எதிலும் அவசரப்பட்டு வாக்குறுதிகள் கொடுக்க வேண்டாம். பிறருடைய குணநலன்களை அவ்வப்போது தெரிந்து செய்வது நல்லது. அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு சிறப்பு. அனுஷம் நட்சத்திரக்காரர்களை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பிறருடைய செயல்களில் தலையிடாதீர்கள். உங்கள் விஷயத்தை பற்றியும் அதிகமாக பேச வேண்டாம். உங்களுடைய பலவீனங்களை வெளிப்படுத்தும் பொழுது உங்கள் மீதான மதிப்பு குறைய வாய்ப்புகள் இருக்கிறது. வண்டி வாகன பயண நேரங்களில் நிதானம் தேவை. புதிய நபர்களிடத்தில் அனுபவங்கள் உண்டாகும். கேட்ட நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. அலைச்சல் ஏற்படலாம். ஆர்வம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும். ஈடுபாடு என்பது இருக்காது. வெளியிடங்களுக்கு பயணப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அனுபவங்கள் உண்டாகும். இந்த நாள் மன அமைதி வேண்டி தியானம், யோகாசனங்கள் செய்தால் ஓரளவிற்கு எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.
வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி, ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் வைகாசி மாதம் 27ஆம் நாள். உங்களுக்கான பலம் மற்றும் பலவீனங்களை அறிந்து கொள்ள வாய்ப்புகள் கிட்டும். குடும்பத்தில் உடன் பிறப்புகளுடைய ஆதரவு கிடைக்கும். பெற்றோர்களுடைய செயல்பாடுகள் மகிழ்ச்சியை கொடுக்கும். விலை உயர்ந்த பொருட்களின் சேர்க்கை ஏற்படும். வியாபாரத்தில் சில தந்திரங்களை புரிந்து கொள்வீர்கள். சுப காரிய நிகழ்ச்சிகள் கைகூடும். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும். பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த விஷயங்கள், அரசாங்கம் தொடர்புடைய செயல்பாடுகள் செய்தால் நல்லது. பணம் தொடர்பான செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேது பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி பிள்ளையார் வழிபாடு நல்லது. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம், மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது, பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. விநாயக பெருமானுடைய ஸ்லோகங்களை சொல்லி ஒருமுறை பிரதட்சணம் செய்வது விசேஷம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் அதிகரிக்கும். உங்களுக்கான எண்ணத்தை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். பொறுமை, நிதான போக்கு அவசியம். பிறருடைய பலம் பலவீனங்களை அறிந்து கொள்ள வாய்ப்புகள் கிட்டும். உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய செயலுக்கு ஆதரவாக இருப்பார்கள். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. வழிபாடு முறைகள் செய்யும் பொழுது உங்களுடைய நட்சத்திர அதிபதியினுடைய அருளும் கிடைக்கும். அந்த தெய்வத்தினுடைய ஆசியும் கிடைக்கும். உயர் பொருட்களுடைய சேர்க்கை அதிகரிக்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் கிட்டும். வியாபாரத்தில் சில தந்திரங்களை புரிந்து கொள்ள வாய்ப்புகள் கிட்டும். சுப காரிய நிகழ்ச்சிகள் கைகூடும். மன நிறைவாக காணப்படுவீர்கள். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு, சிவசூரிய வழிபாடு நல்லது. பொறுப்புகள் மேம்படும். பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். உத்தியோகத்தில் சில சூழ்நிலைகள் உங்களுக்கு சீராகும். சுபகாரிய நிகழ்ச்சிகள் கைகூடும். நன்மைகள் நிறையும் நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி, ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் வைகாசி மாதம் 27ஆம் நாள். சனிக்கிழமை. ரிப்பீட். ராசிக்கு 2ஆம் வீட்டில் சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம். 3ஆம் வீடு முயற்சி ஸ்தானத்தில் ராகு பகவான், சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம். எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும். உறவுகளுடைய மத்தியில் மதிப்பு உயரும். அரசாங்கத்தின் மூலம் அனுகூலம் ஏற்படும். பிரச்சனைகளில் சாதகமான முடிவு கிடைக்கும். வியாபாரத்தில் இருந்து வந்த இழுபறியான சூழல் மறையும். நினைத்த வேலைகளை உடனடியாக முடிப்பீர்கள்.
உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். இன்பம் நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு, கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரை நல்லது. தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு சிறப்பு. பிறரால் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். மதிப்பு மரியாதை கூடும். சமூக அந்தஸ்து உயரும். சில உதவிகள் உங்களுக்கு கைகூடும். நன்மைகள் நிறைந்த நாளாக அமையும். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ அம்பிகை வழிபாடு சிறப்பு. சில பிரச்சனைகளுக்கு சாதகமான முடிவு கிடைக்கும். இழுபறிகள் சூழலாக இருக்கும். வியாபாரத்தினுடைய போக்கை உணர்ந்து செய்வது நல்லது. மன எண்ணம் சீராக யோகாசன பயிற்சிகள் மற்றும் தியானம் செய்வது விசேஷம். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ அம்பிகை அம்பாள் வழிபாடு நல்லது. பிரச்சனைகளில் சாதகமான முடிவு கிடைக்கும். இழுபறியான வேலைகள் மறையும். நினைத்ததை முடித்து காட்டுவீர்கள். சில பிரச்சனைகளில் சாதகமான முடிவு ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். இன்பம் நிறைந்த நாள். நினைத்த வேலைகளை நினைத்தபடியாக முடிப்பீர்கள். இழுபறியான சூழல்கள் மறையும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று சிறப்பாக வாழ எல்லாம் வல்ல இறைவனை திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் வைகாசி மாதம் 27ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும்போது குடும்ப தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். ஆசைகள் கைகூடும். அற்புதம் நிறைந்த நாள். பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் மன மகிழ்வை தரும். திருமணம் சார்ந்த பேச்சுக்கள் கைகூடும். பிள்ளைகளுடைய வேலைக்குண்டான விஷயங்களில் புரிதல் அதிகரிக்கும். கலை தொழில்நுட்பம் சார்ந்த வேலைகளில் இருப்பவர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். கலை நுணுக்கங்களை புரிந்து கொள்வீர்கள். பிரபல மாணவர்களுடைய நட்பு கிடைக்கும். தாய் வழி உறவுகளால் ஆதாயம் ஏற்படும். பிரபல மாணவர்களுடைய நட்பு அதிகரிக்கும். தாய் வழி உறவுகள் மூலம் ஆதாயம் கிடைக்க பெறுவீர்கள். வேலையாட்களுடைய குணநலன்களுக்கு தகுந்தாற்போல் சில வேலைகளில் மாற்றங்கள் நடக்கும். எதிலும் சிக்கனமாக செயல்படுவீர்கள். நிர்வாகத்தில் இருப்பவர்களுக்கு பொறுமை, நிதானம் தேவை. உழைப்புக்கு தகுந்தாற்போல் உயர்வு ஏற்படும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி
செவ்வாய் பகவான் தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களே, தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும். தம்பதிகளுக்கிடையே புரிதல் காணப்படும். கலை சார்ந்த வேலைகளில் துறைகளில் நல்ல மேன்மையை பெறுவீர்கள். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான் தெய்வம் ஸ்ரீ துர்க்கையம்மனுடைய வழிபாடு நல்லது. ராகு கால நேரத்தில் பிரத்யங்கர ஆலிங்கன ஸ்ரீ சர்வேஸ்வரர் வழிபாடு மிக நல்லது. எதிர்மறை எண்ணங்கள் நீங்கி நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும். வேலையாட்களுடைய மாற்றம் இருக்கும். உறவுகளால் ஆதாயம் ஏற்படும். தாய் வழியில் உங்களுக்கு நன்மைகள் பிறக்கும். எதையும் கவனித்து செய்ய முற்படுவீர்கள். புரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான் தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி மற்றும் சிவபெருமானை வழிபாடு செய்வது நல்லது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை மிக மிக அவசியம். எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன்னிலை மாறாமல் இருக்க வேண்டும். பணம் கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. உங்களுடைய எண்ணங்கள் உயர்வாக இருக்கும். எதிலும் சிக்கனத்தை கையாளுவீர்கள். நன்மைகள் பிறக்கும். இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். குலம் தழைத்து செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மேயூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636, ஜிபே எண் 9381162636. மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியம் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ மீன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் வைகாசி மாதம் 27ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும்போது ராசியிலேயே ராகு பகவான், வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் சுக்கிர பகவான், குரு பகவான், சூரிய பகவானுடைய சஞ்சாரம். சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள் விலக்கும். சகோதரர்களுடைய வழியில் அனுசரித்து செல்ல வேண்டும். வியாபாரத்தில் வேலைகள் மத்தியமமாகத்தான் இருக்கும். வாகன பயணங்களில் கவனமாக இருக்க வேண்டும். மாமன் வழி உறவுகளின் மூலம் ஒத்துழைப்பு ஏற்படும். பணி நிமித்தமான மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். அனுபவங்கள் கிடைக்கும் நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவான் ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான செயல்பாடுகள் செய்தால் மிக மிக நல்லது. பணம் தொடர்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகள் ஆகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் நீங்கும்.
எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். ஆனந்தம் பெறுவீர்கள். குடும்ப நபர்களிடையே விட்டு கொடுத்து செல்வதே நல்லது. 2ஆம் வீடு செவ்வாய் பகவான் குடும்பஸ்தானத்தில் இருப்பதால் உடன் பிறந்தவர்களோடு வாக்குவாதங்கள், வீண் பேச்சுக்கள் வேண்டாம். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. விரயஸ்தானத்திலேயே சனீஸ்வர பகவான் கர்மகாரகர். அது மட்டுமல்ல, 12ஆம் வீடு என்பது அயன சயன போகஸ்தான். வியாபாரத்தில் மதிமமாக பலன்கள் கிடைக்கும். லாபம் குறைவாக வரும். வண்டி வாகன பயண நேரங்களில் கவனமாக இருக்க வேண்டும். மாமன் வழி உறவுகளிடத்தில் ஒத்துழைப்பு ஏற்படும். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. பெருமாள் வழிபாடு நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரர்களே, மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். அனுபவம் உண்டாகும். வேலை நிமித்தமாக உயர்வு ஏற்படும். பணி உயர்வு, பதவி உயர்வு கிடைக்கும். உறவுகள் மூலம் ஒத்துழைப்பு கிடைக்கும். இந்த நாள் ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய, மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் நம்முடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் சரவண பவ. வாழ்க வளமுடன்.